மேல்கோட்டை செல்வ சென்னகராயர் கோவில். ஸோ இது வந்து மைசூர்லேருந்து 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் மாண்டியா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு புகழ் பெற்ற வைணவ ஸ்தலம். ராமானுஜர் 14 வருஷம் அங்கு வசித்து வைணவத்தை பெரும்வாரியாக பரப்பினார். ஸோ இந்த கோயிலில் வந்து ஏகப்பட்ட ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது. குறிப்பாக பார்த்தோம்னா அங்கே இருக்கிற பெருமாளை மற்றொரு பெருமாள் அவதாரமான ராமரை வழிபட்டிருக்கிறார். ஒரு பெருமாள் அவதாரத்தை மற்றொரு பெருமாள் வந்து வணங்குவது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இருந்தாலும் இதுவும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலில் மற்றும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னம்னா, சினிமா, நாடகம், கதை கட்டுரை, இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதில் எல்லாம் புகழ் பெறணும். குறிப்பாக மீடியாவில் நீங்கள் புகழ்பெற்ற மனிதராக வர வேண்டும், அதில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னம்னா இந்த மேல்கோட்டை செல்வ சென்னகராயர் கோயிலை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ ஏன் வந்து இந்த கோயிலை வந்து சொல்கிறேன் அப்படின்னம்னா, நீங்கள் தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் எடுத்துட்டீங்க அப்படின்னம்னா இந்த கோவிலில் ஒரு சீனாவது தன்னோட படத்தில் வச்சுருப்பார். ஸோ அப்போ நீங்கள் வந்து யூடியூப்பில் போயிட்டு மேல்கோட்டை அப்படிங்கிற கோவிலை பாருங்கள், என்னோட வீடியோவிலையும் பாருங்கள், அதில் கல்யாணி தீர்த்தம் இதையெல்லாம் காட்டியிருப்பேன். இந்த லொக்கேஷன் சூப்பர் ஸ்டாரோடைய படங்களில் எங்கெங்கெல்லாம் வருதுன்னு சொல்லி தேடி பாருங்கள். ஸோ அப்போது புகழோடைய உச்சியில் இருக்கிறவ நம்பர் 1 இருக்கக்கூடியவங்க இந்த கோவிலில் ஒரு ஷாட்டாசி வச்சுக்கிறாங்க. ஸோ இது வந்து நமக்கு தெரிந்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் இது போக எத்தனையோ படங்களில் இந்த கோவிலோடைய காட்சி வந்து ஒரு சீனாவது வந்துடும். மின்னலை பிடித்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஜய் ஆடுற சாங்கு, அதே மாதிரி பார்த்தோம்னா கர்நாடகாவில் பெரும்வாரியான படங்கள் இங்கே அனுமதி பெற்று டூயட் சாங், லவ் சாங்கு எல்லா சாங்குமே வந்து அங்கே ஷூட் பண்ணிடுறாங்க, ஒரு ஃபைட் சீன் ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு சென்டிமெண்டலாக வச்சுருக்குறாங்க. வெளியே வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து யாருமே வந்து சொல்கிறதில்ல, சும்மா ஒரு லொக்கேஷன் பியூட்டிக்காக ஒரு அட்மாஸ்பியருக்காக வச்ச மாதிரி மக்கள் நினச்சிக்கிறாங்க. பட் ஆனால் அவங்க எல்லாமே வந்து ஒரு பர்பஸ்ஃபுல், அந்த கோவிலுக்கு வந்து மீடியா அட்ராக்ஷன் பவர் இருக்குது அப்படிங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பிறந்த ஊரும் வளர்ந்த ஊரும் வந்து மேல்கோட்டை தான். ஸோ இதுவும் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போ சினிமா புகழ், சினிமாவில் வந்து ஒரு பாட்டு ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காட்சியை வந்து அந்த இடத்துல வச்சு அந்த ஒரு படி மேலே போயிடுறாங்க. ஸோ அப்போ நீங்கள் வெற்றிக்காக சினிமாவில் முயற்சி பண்ணி போராடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னம்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு சீனாவது அங்கே போய் ஒரு ஷூட் மாதிரி பண்ணி பாருங்கள், அங்கே போய் ஒரு வேண்டுதல் வச்சு பாருங்கள். ஸோ அதே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த கோயிலை சொல்கிறேன். வெற்றி கிடைச்சதுக்கப்புறம் நன்றி விசுவாசத்துக்காக நம்மளை டேக் பண்ணி ஒரு நன்றி சொல்லிடுங்க. ஜெய் ஹனுமான். ஓம் நம சிவாய் வாழ்க.
இருக்கிறோம். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு குளம், ஒரு புண்ணிய தீர்த்தம். தமிழ் சினிமாவில் பார்த்தோம் அப்படின்னம்னா சூப்பர் ஸ்டாரோடைய படங்கள்ல இந்த கோவில்ல ஏதோ ஒரு லொக்கேஷன்ல ஒரு சீனாவது கண்டிப்பா வச்சிருவாரு. இதுதான் வந்து கல்யாணி தீர்த்தம் சொல்லிட்டு மேல்கோட்டையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு குளம். தமிழ் சினிமாவில் பார்த்தோம்னா சூப்பர் ஸ்டாரோடைய படத்துல இந்த குளத்துல இருந்து ஒரு காட்சியாவது வந்துடும். இந்த பூஜை பேர் என்னங்கண்ணா? ಈ பூஜை ಹೆಸರೇನು? ಈ பூஜை ಹೆಸರು எல்லாத்தையும் போடு, ஒண்ணு போடு, பயப்படாத. அடே எல்லாத்தையும் போடுறா. அது பாட்டு நிம்மதியா சாப்பிடு. பத்தி ஒட்டு இங்கிருந்துங்க தலைவாடி போய் அங்கிருந்து ரெண்டு ரூட் இருக்குங்களா? ரெண்டு ரூட் அப்பதான் போகுது. இன்னொரு 1/2 மணி நேரம்